ஹாய் யூஎஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவார பாடல்கள் பாடப்பட்ட 274 சிவாலயங்களில் நம்ம காவேரி ஆற்றங்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கிற ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கதே காவேரி ஆறு தான். காவேரி கரையோரம் அமைஞ்சிருக்கிற நம்ம அந்த கோபுரங்களை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நம்ம பார்க்குறது ஸ்ரீரங்க கோபுரம் தான். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற சிறப்புமிக்க அதிசயமான மிகவும் பழமை வாய்ந்த ஒரு திருத்தலத்துக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம வர்றது திருச்சி மாவட்டத்தில் உள்ள மணச்சநல்லூர் வட்டத்தில் திருப்பைங்கீழி அப்படின்ற ஒரு சிறந்த ஒரு சிவாலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற இறைவன் ஸ்ரீ நீலிவனேஸ்வரரை தான் வணங்க வந்திருக்கிறோம். இந்த வீடியோவில் நிறைய சிறப்பான ஒரு செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இவளோட தல வரலாறு ரொம்ப பெரிய வரலாறு கொண்டது. அதனால நம்ம இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இன்னும் 2 வீடியோக்கள் இது தொடர்பாக நம்ம போடுவோம். இந்த பதிவு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அடுத்து வர்ற அந்த பதிவுகளை பார்க்குறப்ப கோவிலோட முழு தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கைலாயம் அப்படின்னு போற்றப்படுற இந்த ஆலயம் திருப்பஞ்சலி அப்படின்ற ஒரு ஊரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட சிறப்புகள் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருத்தலத்தில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமன் தானாக தோன்றியிருக்காரு. உளிப்படாத சுயம்புல் லிங்க மூர்த்தியாக மக்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. அது ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யம பயத்தை போக்குற ஒரு சிறந்த ஒரு ஆலயமாக இருக்குது. எல்லா உயிர்களுக்குமே மண் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்குற ஒரு சிறந்த ஒரு கோவில். அதுக்கடுத்த சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, திருமண தடைகள் நீங்கிற ஒரு ஆலயமாக இங்கே பரிகார பூஜைகள் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. மாங்கல்ய தோஷம் பரிகார பூஜைகள் பண்ணுறாங்க. சர்ப்பதோஷம், ராகுகே தோஷம், இந்த மாதிரி நிறையா பரிகார பூஜைகள் பண்ணி நிறையா நிவர்த்தி ஆகிறத பக்தர் அனுபவத்தில் சொல்கிறாங்க. நம்ம போகிறப்ப நிறையா பேர் அந்த மாதிரி பூஜைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தை வரம் கேட்டு இந்த கோவிலில் தீபம் ஏற்றுனா இந்த பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கிறதா பக்தர்கள் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லிட்டு இருக்காங்க. எந்த விதமான வியாதிகள் இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு வந்தால் நிவர்த்தி ஆகிறத ஒரு நம்பிக்கை இருக்குது. திருத்தலத்தோட பழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராமபிரானும் இங்கே வழிபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ராவணேஸ்வரரும் இங்கே தவம் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒரு சிறந்த சிவபக்தர். அவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த இந்த திருத்தலத்தில் கல்வெட்டுகள் நிறைய இருக்குது. கல்வெட்டுகள் குறித்த ஆலயத்தில் தளம், விருட்சம், மூர்த்தி, தீர்த்தம் சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இங்கே தீர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 தீர்த்தங்கள் இருக்குது. அப்பர் தீர்த்தம், புஷ்கரணி தீர்த்தம், தேவ தீர்த்தம், அக்னி தீர்த்தம், யம தீர்த்தம், கல்யாண தீர்த்தம், விசாலா தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீர்த்தங்கள் இருக்குங்க. பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிரகாரங்கள் இருக்குது. ரொம்ப பெரிய ஆலயம். இப்போ ஆலயத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க. தேவார பாடல்கள் பாடப்பட்ட 274 சிவாலயத்தில் 62வது சிவாலயம். தேவார பாடலில் 30 பாடல்கள் இந்த ஆலயத்தை பற்றி பாடியிருக்காங்க. 3 பாடியிருக்காங்க. அப்பர், சுந்தர, திருஞான சம்பந்தர், 3 சமய குறவர்கள் பாடல்கள் பாடியிருக்காங்க. ஆலயத்தோட ரொம்ப சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த ஆலயம். இந்த ஆலயம் 1600 வருடங்கள் பழமையானது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட குடவர கோவிலும் இங்கே அமைச்சிருக்கிறாங்க. ஆலயம் பூராமே பாறைகளாகத்தான் இருக்குது. பாறைக்கு மேலே தான் இந்த கோவில்லாம் அமைச்சிருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல குடஞ்சும் குடவர கோவிலாகவும் அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த கோபுரத்துக்கு அடியில் தான் ஒரு குடவரையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் முருகப்பெருமானும் சோமேஸ்கந்த உருவில் காட்சியும் கொடுத்து அவருக்கு சிவபெருமானோட காலுக்கடியில் யம தர்மராஜா மிதித்த மாதிரி ஒரு சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல தான் யம ராஜாவுக்கு உயிரையும் கொடுத்து பதவியும் கொடுத்துருக்கிறாரு சிவபெருமான். இந்த சந்நிதியில் குடிக்கொண்டு இருக்கும் ஈசனுக்கு அதிகார வல்லபர் அப்படின்ற பெயரால் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்ருக்காரு. உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். ரொம்ப படிக்கட்டில் இறங்கி போய் தான் இறைவனை பார்க்க முடியும். அங்கே பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா சிவபெருமான் காலுக்கடியில் யமதர்மராஜா இருப்பார். அதனால் யமதர்மரை சிவபெருமான் வதம் பண்ணார் அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்தோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிறந்த சிவபக்தர் தான் மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயரோட அம்மா அப்பா சிவனை நினச்சி நிறையா நாட்கள் தவம் இருந்து சிவபெருமான் கொடுத்த வரம் தான் மார்க்கண்டேயர் மகரிஷியோட புராண வரலாறு திருக்கடையூர் அப்படின்ற ஒரு தளத்தில் தான் இந்த புராண வரலாறுகள் எல்லாமே நடந்திருக்குது. இந்த வரலாற்றின் அடிப்படையில் தான் மார்க்கண்டேயரோட உயிரை யம தர்மராஜா எடுக்க வராரு. அவருக்கு ஆயுள் முடிஞ்ச பின்னாடி 16 வயதில் மார்க்கண்டேயரோட உயிரை எடுக்கணும்னு ஒரு விதி இருக்கிறதுனால அவர் எடுக்க வராரு.
அப்போ மார்க்கண்டேயர் வந்து சிவபெருமானோட காலை இறுக பிடிச்சிக்கிறாங்க. தன்னுடைய பக்தர் தன்னுடைய காலை பற்றிய பிறகும் யமதர்மர் வந்து மார்க்கண்டேயரை உயிரை வந்து பறிக்க முயன்றதுனால சிவபெருமான் ரொம்ப கோவப்பட்டு யமதர்மரை வந்து காலால் எட்டி உதைச்சிடறாங்க. இல்லாமல் யமனோட அந்த பதவியையும் பறிச்சிடறாரு. யமதர்மராஜாவுக்கு வந்து பதவி இல்லாதனால எந்த உயிரையும் வந்து அவர் எடுக்கிறது இல்லை, யாருமே இறக்குறதும் கிடையாது. பூமியோட பாரத்தை வந்து பூமாதேவினால் சுமக்க முடியல. அதனால வந்து தேவி இந்த ஆலயத்தில் வந்து தவம் பண்ண வராங்க. தேவி மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்திரன் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஆலயத்தில் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணி அவர்கிட்ட வந்து மறுபடியும் யமதர்மராஜாவுக்கு வந்து பதவி வழங்கி அவருக்கு வந்து உயிர்ப்பிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் இப்போ பார்க்குற இந்த இடத்துல தான் அவரை வந்து உயிர்ப்பிக்கிறாரு, பதவியும் வழங்குறாரு. இந்த இடத்துக்கு பேர் தான் பிளத்துவாரம். இந்த வழியாக வந்து யமதர்மனை வந்து வரவழைச்சு அவருக்கு அளிக்கும் தொழில் அதிகாரத்தை வந்து வழங்குறாரு. தைப்பூச திருநாள் அன்று அந்த அதிகாரத்தை வந்து யமதர்மராஜாவுக்கு வந்து வழங்குறாரு. அதனால இங்கே இருக்கிற ஈசனுக்கு வந்து அதிகார வல்லவர் அப்படின்னு ஒரு பேரோட வந்து நம்ம வணங்கிட்டு இருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் அப்படின்னு சொல்லி போர்டும் போட்டிருக்கோம். உள்ளே வந்து தண்ணி இருக்கும், படிக்கட்டுகள் இருக்குது, கீழே இறங்கி தீர்த்தத்தை வந்து பார்க்கலாம். ஆனால் வந்து வெளியில் பூட்டி இருக்காங்க. வெளியிலேருந்தே நம்ம வந்து தீர்த்தத்தை வந்து பார்த்துட்டு வந்துக்கலாம். இந்த ஆலயத்தில் வந்து இந்த சன்னதியில் வந்து ஒரு நாளைக்கு 6 கால பூஜை வந்து பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு நம்ம போனது வந்து செவ்வாய்க்கிழமைனால நிறையா பக்தர்கள் வந்து விளக்குகள் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதிகார வல்லபருக்கு வந்து சிறப்பு அபிஷேக ஆராதனை வந்து நடைபெற்றுக்கிட்டு இருந்தது. பதவி இழந்தவர்கள், பதவி அதிகாரம் இருக்கிறவங்க, குறைவான பதவியில் இருக்கிறவங்க, பதவி உயர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, மரண பயம் இருக்கிறவங்க, ஆயுள் பழம் இல்லாதவங்க அதிகார வல்லபருக்கு வந்து மனசார வேண்டி தீபம் ஏற்றி வழிபட்டால் வந்து அவங்க வந்து நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆலயத்தோட சிறப்புகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து ஆதி காலத்தில் சோழர்கள் வந்து திருப்பணிகள் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க தான் வந்து தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, அர்த்தநாரீஸ்வரர், துவாரபாலகர் இவங்கெல்லாம் வந்து திருவரையோட வெளிச்சுற்று பிரகாரத்தில் அமைச்சு சந்நிதி வச்சு அவங்களே வந்து வழிபட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. கோவிலுக்குள்ளே வந்து அம்பிகைக்கும் வந்து சந்நிதி இருக்குது. அந்த சந்நிதி வந்து பிற்கால சோழர்கள் வந்து கட்டி அந்த ஆலயத்துக்கு வந்து திருப்பணி வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவங்கள வந்து 1ஆம் ராஜேந்திரன், ராஜராஜ சோழர், விக்ரம சோழர், 2ஆம் ராஜராஜர், 3ஆம் ராஜேந்திரன் ஆகிய மன்னர்கள் வந்து திருப்பணிகள் வந்து செய்ததாகவும், அதுக்கடுத்து வந்து பாண்டியர்கள், கொய்சாளர்கள், விஜயநகர மன்னர்கள் வந்து திருப்பணிகள் வந்து பண்ணதான் வந்து கல்வெட்டுகள் வந்து எல்லா இடத்துலையுமே அங்கே இருக்குது. கருவறைக்கு முன்னாடி இருக்கும் கோபுரத்துக்கு பக்கத்துலேயே சைட்லையும் எல்லா சுவற்றிலையுமே இந்த கல்வெட்டை போனால் நம்ம பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கும் ஈஸ்வரர் வந்து மூலவர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஹீலிவனநாதராகவும், கதலி வசந்தர், பரமசம்பு, ஆரணிய விடங்கர், சக்கர தியாகர், அதிகார வல்லபராகவும் எழுந்து இந்த ஆலயத்தில் பல பெயர்களாக வந்து பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க. அம்பாள் பார்த்திங்கன்னா 2 அம்பாள்கள் வந்து இருக்காங்க. ஒரு அம்பாள் பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கிறாங்க. அந்த அம்பாள் பேர் வந்து ஸ்ரீ விஷாலாட்சி அம்மன். இந்த அம்மனுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, நீல் நெடுங்கண் நாயகி அப்படின்ற ஒரு பழைய அம்பாள் வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாங்க கருவறை பக்கத்திலே. இந்த தெற்கு நோக்கி இருக்கும் அம்பாள் வந்து துறையூர் ஆண்ட ஜமீன் வந்து இந்த அம்மனுக்கு வந்து ஆலயம் எழுப்பி வழிபட்டதாக வந்து ஒரு வரலாறு இருக்குது. கீழி வனநாதர் அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமியை கூப்பிட்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழி அப்படின்னா வந்து கதலி அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. கதலி அப்படின்னா வந்து வாழை மரத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொருள் இருக்குது. கீழி கதலி அப்படின்னா வாழை மரத்தை குறிக்கிற ஒரு பொருள்னால இந்த கோவிலோட தல விருட்சம் வந்து வாழை மரமாக வந்து வணங்கிட்டு வராங்க. இந்த ஆலயத்தில் வந்து குடிகொண்டு இருக்கும் அம்மனுக்கு வந்து அரம்பை அப்படின்னா வந்து விமலா அப்படின்ற ஒரு பேரோட பார்வதி தேவி வந்து தவம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. சிவபெருமான் வந்து தட்சிணாமூர்த்தியாக வந்து யோக நிலையில் அமர்ந்து தவம் செய்கிறதுனால பார்வதி தேவியும் வந்து விமலா அப்படின்ற ஒரு நாமத்தோட இந்த ஆலயத்தில் வந்து தவத்தை வந்து மேற்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து நெழல் தரதுக்கு வந்து எந்த மரங்களுமே இல்லாத ஒரு வனப்பகுதியாக இருந்ததுனால அவங்களுடைய தேவ கண்ணீரை வந்து 2 பேரை வாழை மரமாக மாற்றினதாக வந்து புராண வரலாறுகளை வந்து சொல்லப்படுது. அதனாலேயே இந்த திருத்தலத்துக்கு வந்து ஹீலிவனம், கதலிவனம், கரம்பை வனம், விமலாரண்யம் பல பெயர்களை வந்து நம்ம புராண வரலாறுல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. திருமண தடை இருக்கிறவங்க வந்து இந்த ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த தல விருட்சமான வாழை மரத்துக்கு வந்து
பரிகார பூஜையெல்லாம் பண்ணினாங்கன்னா சீக்கிரம் அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து கைகூடுது. அதனாலே நிறையா பக்தர்கள் வந்து நிறையா ட்ராவல்ஸ்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே பரிகார பூஜைகள்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்த சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவக்கிரக படிக்கட்டுகள் இங்கே இருக்குது. எல்லா கோயில்களுமே நவக்கிரகத்துக்கு வந்து தனியாக சன்னதி வச்சு 9 கிரகங்களை வந்து சுற்றி வருவாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி அமைப்பே கிடையாது. படிக்கட்டு 9 படிக்கட்டு வழியாக வந்து இறங்கி கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி நந்தி தேவருக்கு முன்னாடி வந்து ஒரு குழி இருக்குது. 9 குழிகள் இருக்குது. நவக்கிரக தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகுது. எப்படியாப்பட்ட தோஷமாக இருந்தாலும் இங்கே வந்தோம்னா அந்த நிவர்த்திங்கிற ஒரு சிறப்பு வந்து இந்த ஆலயத்துக்கு இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே தாமரை இதழ் போல் வந்து 9 இதழ்கள் இருக்குது. அது மேலே 9 கிண்ணங்கள் இருக்குது. அந்த 9 கிண்ணங்களில் வந்து எண்ணெய் தீபம் வந்து எரிந்து கொண்டே இருக்குது. இந்த இடத்த வந்து நம்ம சுற்றி வந்து வணங்கினாலே நம்மளுடைய எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகிறதா ஒரு நம்பிக்கை இருக்குது பக்தர்களிடையும். இன்னும் இந்த ஆலயம் பற்றின நிறையா சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜகோபுரம், சூதமா முனிவரோட தேவ சமாதியோட விவரங்களும், மகாபல விநாயகர் மண்டபத்தோட விவரங்களும், ஓருடை ஈஸ்வர சந்நிதியோட விவரங்களும், சிறப்புமிக்க இந்த ஆலயத்தோட கொடிமரத்தோட வரலாறும், சூரிய ஒளி வழிபாடு வந்து எப்பப்போ நடத்துகிறாங்க, கோவிலோட நட திறக்கும் நேரமும், பஸ் ரூட்டு எல்லாம் வந்து அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பை பாய்.